ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ் வைஸ் என்னென்ன ஏரியாவிலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நியூ சிலபஸ் நமக்கு மாற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இலக்கணம் தான் பெரும்பாலான பகுதியாக இருக்குது. அதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 1 எழுத்து. இந்த எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2025 நடந்த கொஷின் பேப்பர் மட்டும்தான் பார்க்குறோம். பிரித்து எழுதலில் குரூப் 4ல் ஒரு கொஷினும் குரூப் 2ல் ஒரு கொஷின், டோட்டலாக 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சேர்த்து எழுதுறதுல ஒரு கொஷின், குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின், டோட்டலாக 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ சந்திப்பிழையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திப்பிழை குரூப் 4ல் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. 3 கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் குரூப் 2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 4 கொஷின் 2025 மட்டும் கேட்கப்பட்டிருக்கு. குறில் நெடில் வேறுபாடு இருக்கு இல்லையா, அதில் குரூப் 4ல் ஒரு கொஷின், குரூப் 2ல் எந்த கொஷினுமே இல்லை. இப்போ ஒரு கொஷின் மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த லகர லகர ரகர வேறுபாடு இருக்குல்ல, இதான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட குரூப் 4ல் மட்டும் 5 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். குரூப் 2ல் 2 கொஷின். அப்போ வெயிட்டேஜ் உள்ள ஏரியா ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா லகர லகர ரகர வேறுபாடு 7 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நகர நகர வேறுபாடில் எந்த ஒரு கொஷினும் கேட்கல. ரகர ரகர வேறுபாடுலையும் பெருசாக கொஷின் இல்லை. இன எழுத்து அறிதல் இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 2 கொஷின், குரூப் 2ல் ஒரு கொஷின், மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல் 2 கொஷின், குரூப் 2ல் 2 கொஷின், மொத்தம் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் குரூப் 4லையும் குரூப் 2ல் 2ம், மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒருமைப்பன்மை அறிதல் இருக்கு இல்லையா, இதில் ஒரு கொஷின், அதே மாதிரி குரூப் 2ல் ஒரு கொஷின், 2 கொஷின். ஓகேவா? இப்போ நம்ம எழுத்து இலக்கணத்தில் அதில் இருக்கக்கூடிய சப்டாபிக் எல்லாமே பார்த்தாச்சு. அதில் எந்த ஏரியா வெயிட்டேஜ் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக இந்த ரகர லகர வேறுபாடில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லில் பார்க்கும்போது யூனிட் 2ல் வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல் அறிதலில் குரூப் 4ல் 2 கொஷின், குரூப் 2ல் ஒரு கொஷின், மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று இதில் குரூப் 4ல் 3 கொஷினும், குரூப் 2ல் ஒரு கொஷின், 4 கொஷின். இதுவும் ஒரு வெயிட்டேஜ் உள்ள பகுதி தான். அதே மாதிரி வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் சேம் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல் 2 கொஷின், குரூப் 4ல் 2 கொஷின், மொத்தம் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. வினையாளனையும் பேரில் ஒரு கொஷின் ரெண்டுத்துலையுமே. பெயரெச்சம் வகையறிதல் இதில் கொஷினே கேட்கல. அயற்சொல் தமிழ் சொல் இருக்கு இல்லையா, இது வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு குரூப் 4ல் மட்டும் 3 கொஷின், குரூப் 2ல் ஒரு 4 கொஷின், மொத்தம் 7 கொஷின் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிள்ளை இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் ஒரு கொஷினும், குரூப் 2ல் 2 கொஷின், மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒற்று பிழையறிதல், 2 வினையச்ச சொற்களின் வேறுபாடு அறிதல், இதில் கொஷின் கிடையாது. அப்போ இந்த யூனிட்ல இருந்து மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 4ல் 28 கொஷின், குரூப் 2ல் 23 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 1ல் மட்டுமே நமக்கு இந்த கொஷின் கேட்கப்பட்டிருக்கு. யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் குரூப் 2ல் 2, குரூப் 4ல் 2 கொஷின், குரூப் 2ல் 2 கொஷின், மொத்தம் 4. ஓரெழுத்து ஒரு மொழியில் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஈக்குவலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது குரூப் 4ல் 2 கொஷின், குரூப் 2ல் 2 கொஷின், மொத்தம் 4. உரிய பொருளை கண்டறிதல், அதே மாதிரி ஒரு சொல் தரும் பல சொற்கள், இதில் வெயிட்டேஜ் பெருசாக கிடையாது. பொருந்தாத சொல்லை கண்டறிக குரூப் 4ல் ஒரு கொஷின், குரூப் 2ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழியில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எப்போவுமே கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4ல் 2 கொஷினும், குரூப் 2ல் ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் கொஷின் அப்படின்றது கிடையாது. சொல்லு பொருள் அறிதல் இது வெயிட்டேஜ் ரொம்ப வெயிட்டேஜ். சொல்லும் அதோடைய பொருள் அறிதல் குரூப் 4ல் 3, குரூப் 2ல் 4, டோட்டலாக 7 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் இதில் உங்களுக்கு குரூப் 4ல் 2, குரூப் 2ல் 1, மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், அதில் பெருசாக கொஷின் கிடையாது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதுலேயும் கொஷின் கிடையாது. ஊர் பெயர்களின் மருவு இருக்கு இல்லையா, ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பிழை திருத்தம் அதில் கொஷின் இல்லை.
பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொல். அதில் வந்து குரூப் 2ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம், அதுலேயும் பெருசாக கொஷின் இல்லை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குறி, பொருள் தரும் ஓரெழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல்லை காண்க, இதில் எதுலையுமே கொஷின் இல்லை. அப்போது யூனிட் 2ல் குரூப் 4ல் ஒரு 16 கொஷின், குரூப் 2ல் 18 கொஷின் கேட்டிருக்காங்க. அதிகமாக வந்து யூனிட் 1ல் தான் கொஷின் அதிகமாக இருக்குது. யூனிட் 3 எழுதும் திறன், இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. தொடர் வகை, அதில் செய்வினை செயற்பாட்டு வினை ரெண்டுத்துலேயுமே ஒரு கொஷின், தன்வினை பிறவினையில் ஒரு கொஷின், ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர், அதில் கொஷின் கிடையாது. திணை மரபு உயர்திணை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் உள்ள ஒரு பகுதி. குரூப் 4ல் 2 கொஷினும் குரூப் 2ல் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 6 கொஷின். சேம் அக்ரீனே பாருங்கள், அக்ரீனில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 6 கொஷின். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பால் மரபு, ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால், இதில் பெருசாக கொஷின் இல்லை. காலத்தில் வந்து ரெண்டுத்துலேயுமே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 2 கொஷின். இளமை பேரில் ஒரு கொஷின், இளமை பேரில் பெருசாக கொஷின் கிடையாது. ஒளிமரபில் குரூப் 4ல் 2 கொஷின், குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின், 3 கொஷின் வெயிட்டேஜ் அப்படின்றது இருக்குது. வினை மரபில் பெருசாக கொஷின் கிடையாது, தொகை மரபுலையும் கிடையாது. நிறுத்தல் குறியீடுகளில் பாருங்கள், இதுவும் வெயிட்டேஜ் உள்ள ஒரு பகுதி. குரூப் 4ல் 3 கொஷின், குரூப் 2ல் ஒரு கொஷின், மொத்தம் 4. இப்போ டோட்டலாக நமக்கு யூனிட் 3லேருந்து மட்டும் குரூப் 4ல் 14 கொஷின், குரூப் 2ல் 13 கொஷின். அடுத்து கலை சொற்கள், அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க யூனிட் 4. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 4 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6, இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு குரூப் 4ல் 14 கொஷினும் குரூப் 2ல் 13 கொஷின், மொத்தம் 27 கொஷின் வந்து யூனிட் 4 அண்ட் யூனிட் 6ல் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அதில் குரூப் 4ல் 4 கொஷினும் குரூப் 2ல் 5 கொஷினும் கேட்டிருக்காங்க. செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரை புரிந்து கொள்ளும் திறன், குரூப் 4ல் 2, குரூப் 2ல் 2, மொத்தம் 4 கொஷின். ஓமை தொடரின் பொருதறிதல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 2 கொஷின். குரூப் 2ல் 3 கொஷின், மொத்தம் 5. மரபு தொடரின் பொருளறிதல் குரூப் 4ல் 3, குரூப் 2ல் 2, 5. பழமொழி பொருளறிதல் 2 கொஷின் குரூப் 4ல், குரூப் 2ல் 3, 5. இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதிலே 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப வெயிட்டேஜான ஒரு பகுதி. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 14, குரூப் 2ல் 5 கொஷின். அடுத்து கடைசி யூனிட்டு இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் பாருங்கள், அந்த திருக்குறள் பாட்டிலேருந்து 4 கொஷின் குரூப் 4ல், குரூப் 2ல் 7 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அறநூல்களில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 3 கொஷினும் குரூப் 2ல் 3 கொஷின், 6 கொஷின். தமிழின் தொன்மை சிறப்பில் குரூப் 4ல் 2, குரூப் 1ல், குரூப் 2ல் வந்து ஒரு கொஷின். அடுத்து பாருங்கள் உவேசா, அவரை பற்றி வந்து ரெண்டுத்துலேயுமே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து தேவநாயகரை பற்றி குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரை பற்றி குரூப் 2ல் ஒரு கொஷினும், வீரமாமுனிவரை பற்றி குரூப் 2ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ் சான்றோர்களில் குரூப் 4ல் ஒரு கொஷின், அதே மாதிரி டி.கே. சிதம்பரனாரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. தவத்திரு குன்றக்குழு அடிகளார் வந்து அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் ஒரு கொஷின், கண்ணதாசனை பற்றி குரூப் 2ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, வேலு நாச்சியாரை பற்றி குரூப் 2ல் ஒரு கொஷின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசனை பற்றியும் ஒரு கொஷின் குரூப் 4, உருத்திர கண்ணனாரை பற்றி ஒரு கொஷின் வந்து குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக இந்த யூனிட்ல இருந்து மட்டும் உங்களுக்கு குரூப் 4ல் 14 கொஷின், குரூப் 2ல் 18 கொஷின். ஓகேவா, இதில் பார்க்கும்போதே தெரியும் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா. இப்போ நம்ம ஒரு யூனிட் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் ஸ்பெசிஃபிக் ஏரியாவிலேருந்து அடிக்கடி இந்த ஏரியா ரொம்ப முக்கியங்க. வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் இதில் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்லேருந்தையும் உங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த ஏரியாவில் வெயிட்டேஜ் இருக்குது, அது எப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் குரூப் 2, குரூப் 4 2025 கொஷின் பேப்பரை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம சிலபஸும் போடுவோம், எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.